இது இந்தியா இந்த ரீஜியன் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல ஒரு முக்கியமான கண்ட்ரின்னு என்ன சொல்லுவீங்க? ஜூம் பண்ணா நிறைய இருக்கு, மலேசியா இந்தோனேஷியா இருக்கு, பட் வியட்நாம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்? ரெண்டு ரீசன். 2018 இருந்து இப்போ வரைக்கும் வருஷம் வியட்நாமோட எக்கனாமிக் growth வருஷம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆவரேஜா 5.6% அதிகமாயிட்டே இருக்கு. எக்கனாமி அதிகமாக்குனா அர்த்தம் வருஷம் ப்ரொடக்ஷன் அதிகமாகிட்டு அர்த்தம். என்ன அர்த்தம்? அந்த ஊரில் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய உருவாகிட்டு அர்த்தமா? அண்ட் இந்த எக்கனாமிக் பூஸ்ட்டுக்கு என்ன காரணம்? நிறைய காரணங்கள் இருக்குது. பட் இன்னைக்கு சொல்ல போகிறது ஒரு காரணம். எப்படி குளோபல் வார் இன்னொரு கண்ட்ரி இம்பாக்ட் பண்ணும். ட்ரம்ப்புக்கு யார் பிடிக்காது? சைனா பிடிக்காது. ரெண்டு கண்ட்ரி நடுவில் நடக்குது ட்ரேட் வார். அதாவது சைனா கிட்ட இருந்து நாங்கள் எந்த பொருள் வாங்க மாட்டோம். உலகத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் உருவாக்குறது யாரு? சைனா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எங்க இருக்கு? சைனாவில். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாங்க? சைனா கூட ட்ரேட் பண்ண மாட்டோம், அந்த கண்ட்ரியோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி பொருள் வாங்க மாட்டோம் சொல்லியாச்சு. அது ஓகே, சைனாக்கு பாதிப்பு தான். பட் வேற ஆல்டர்னேட்டிவ் என்ன? ஏஷியாவில் வேற ஆல்டர்னேட்டிவ் என்ன? இந்தியா ஒரு ஆல்டர்னேட்டிவ். பட் இந்த சிச்சுவேஷனால சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவா வியட்நாம் தன்னோட நாட்டை ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹப்பா மாற்றுது குளோபல் லெவலில். ஸோ எல்லா கண்ட்ரிக்கு என்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு மேஜர் குளோபல் ப்ரொடக்ஷன் ஹப்பா வியட்நாம் மாறிட்டு இருக்கு. அப்போ இது வரைக்கும் சைனா கிட்ட இருந்து பொருள் வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க? வியட்நாம் பொருள் மேலே டிமாண்ட் பண்ணுவாங்க. டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும், growth என்னாகும்? அதிகமாகும். இப்போ சொல்லுங்களேன், அப்போ சைனாவை விட அதிகமாக டிமாண்ட் எங்கே இருக்குமா? ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணணுமா? ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணும்னா எது அதிகமாக்கணும்? எந்த டிமாண்ட் அதிகமாக இருக்கும்? எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் பீக்கில் போயிட்டு இருக்கு. 2018 இருந்து 2023 கம்பேர் பண்ணால் லாஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸில் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் 27% அதிகமாக இருக்குது. மீனிங் புரிஞ்சா? வழக்கமாக யூஸ் பண்ணுற யூனிட்டை விட 27% கால்வாசி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறாங்க. என்ன ரீசன்? ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணும். பட் இந்த எலக்ட்ரிசிட்டியிலேருந்து வரல இந்த எக்ஸ்ட்ரா டிமாண்ட் ரெனியூவல் எனர்ஜிக்கு அவங்க செலவு பண்ணல. சேம் எல்லாரும் யூஸ் பண்ணுற கோல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எலக்ட்ரிசிட்டி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா கோல் என்ன பண்ணுவாங்க? அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வியட்நாமில் கோல் கிடையாது. கோல் என்ன பண்ணுது? இம்போர்ட் பண்ணுது. சவுத் ஏஷியாவிலே இல்லை ஏஷியாவிலே அதிகமாக கோல் இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரி சைனா. இப்போ அதுக்கு அடுத்த லெவல் யாரும் வந்திருக்காங்க? வியட்நாம் வந்திருக்காங்க. லிங்க் பண்ண முடியுதா? நம்மளோட எக்கனாமிக் பூஸ்ட்டுக்கு முக்கியமாக தேவையே கோல் தான். அப்போ கோல் அதிகமாக என்ன ஆகும்? என்ட்ராவும் டேமேஜ் ஆகும். அப்போ கோலுக்கு ஆல்டர்னேட்டிவா ரெனியூவல் எனர்ஜியை உருவாக்க முடியாது டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னால. டெக்னாலஜி கிடையாது. ஸோ அதை பற்றிலாம் வியட்நாம் யோசிக்கல. நம்ம கண்ட்ரிக்கு கான்ஸ்டன்ட் பவர் சப்ளை தேவை. ஸோ அதுக்கு இப்போ க்ளீன் எனர்ஜி பக்கம் போனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு கோல் யூஸ் பண்ணி டிமாண்ட் என்ன பண்ணலாம்? சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே வரலாம். ஒரு சைடில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் கோலை கட் பண்ணணும் அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஏஷியாவில் ஒரு கண்ட்ரி கோல் டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பாயிண்ட். அது கிளைமேட் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் மெயின் கோர் பாயிண்ட் ஆஃப் என்ன? வியட்நாம்ஸ் கெயின் ஃப்ரம் தி US China ட்ரேட் வார். சிமிலர்லி இந்தியாவுக்கு ஒரு கெயின் கிடைக்கும். ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆங்கிள் பார்த்தாச்சு, இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல பார்த்தாச்சு, இன்னொரு ஆங்கிளையும் பார்க்கணும். ஏன்னா டெவலப்பிங் கண்ட்ரி எப்படி யோசிக்குது? எக்கனாமிஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா எப்போதுமே நம்ம இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறோம்ல, மற்ற டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எப்படி யோசிக்குது? அதனால இந்த இன்டர்நேஷனல் நாலேஜ் முக்கியம். உங்களோட மெயின்ஸ் வேல்யூவேஷன் எழுதிக்கலாம். சவுத் ஏஷியாவோட கோல் இம்போர்ட் எப்படி இருக்கு? எந்த கண்ட்ரி ஸ்டாப்ல இருக்கு? அப்போ கிளைமேட் சேஞ்சுக்கு சவுத் ஏஷியா என்ன பண்ணுது? இந்த மாதிரி குட்டி லைன்ஸ் எழுதி இன்ஸ்பயர் பண்ண முடியும். இப்போ அடுத்து வருஷம் டிமாண்ட் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ எக்கனாமி நம்ம நல்லா பூஸ்ட் பண்ணணும்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்? கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும்? எஃபிஷியன்சியாக இருக்கணுமா? வியட்நாம் இஸ் ஏ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, விச் மீன்ஸ் இந்த ஆங்கிளில் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கும். அதாவது பப்ளிக் செக்டர் மிகப்பெரிய ரோல் பண்ணும். அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட நேச்சர் எப்படி இருக்கும்? லேசினஸ். அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆட்களை வச்சுக்கிட்டு குளோபல் லெவலில் இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்ப யோசிக்க முடியுமா? என்ன பண்ணணும்? பப்ளிக் அஃபிஷியல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணுமா? அதுக்கான ஸ்டெப். ஸோ பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் முழுக்க ஜாப் செக்யூரிட்டி இருக்குன்னு நம்பாதீங்க. 5ல் ஒரு ஜாபை இப்போ தூக்கிட்டாங்க. 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதில் ஒருத்தன் ஒர்க் பண்ணுறாங்களே அதை தூக்கிட்டாங்க பிகாஸ் ஆஃப் எஃபிஷியன்சி. அப்போ எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணலன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் வேலை போயிடும். ஸோ வியட்நாம் கவர்மெண்ட் இது என்ன சொல்லுதுன்னா ரெவல்யூஷன் சொல்லுது. என்ன ரீசன்? தன்னோட கவர்மெண்ட்ல 30 மினிஸ்ட்ரி இருந்ததை 22 மினிஸ்ட்ரியாக குறைச்சிருக்கு. பியூரோக்ராட்டிக் சைஸ் என்ன பண்ணிருக்கு? குறைச்சிருக்கு. எஃபிஷியன்சியாக மாற்றிருக்கு. அண்ட் கவர்மெண்ட்டோட நிறைய மீடியாஸ் இருக்குல்ல, எல்லா மீடியாவையும் நிறைய மீடியா அவுட்லெட்ஸை க்ளோஸ் பண்ணிருக்கு. பியூரோக்ரஸியோட ஸ்ட்ரென்த் என்ன பண்ணிருக்கு? குறைச்சிருக்கு. ஒய்? பிகாஸ் ஆஃப் எஃபிஷியன்சி. தேர்ஃபோர் இட் இஸ் செட் டு பி ரெவல்யூஷன். பட் லேபர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஜாப் லாஸ் பயம் இருக்குமா? எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க? ஆல்ரெடி ஜாப்ல இருக்கவங்க தூக்காதீங்க, எக்ஸ்பீரியன்ஸான எம்ப்ளாய் என்ன ஆவாங்க? லாஸ் ஆயிடுவாங்க. இது ஒரு வார்னிங். பட் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் என்ன? வீக் அஃபிஷியல்ஸ்க்கு பப்ளிக் செக்டார்ல இடம் கிடையாது. ஸோ பப்ளிக் செக்டார் ஜாப் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு 20% என்ன பண்ண போறோம்? ரெடியூஸ் பண்ண போறோம். 20%னா ஒரு 2 மில்லியன் ஜாப்ஸ் நான் போது இப்போ குறைய போகுது. அப்போ இவ்வளோ மக்களுக்கு ஒரு 4.5 பில்லியன் காசு கொடுத்துருந்தவங்கள சம்பளம் அந்த அமௌண்ட் நான் போது குறைய போகுது, சேவ் ஆக போகுது. ஸோ வீக் அஃபிஷியல்ஸ்க்கு இவ்வளோ காசு கொடுத்து வேலை வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரீம்லைன் பண்ண போகிறோம். ஸ்ட்ரீம் பண்ணியாச்சு. தட் இஸ் ரெவல்யூஷன் ஆஃப் வியட்நாம் சொல்கிறாங்க. என்ன ரீசன்? வியட்நாமோட எக்கனாமி அந்த ஆவரேஜ் 5.8 பார்த்தோமா, அதில் இருந்து 2024 7.1% growth எய்ம், அடுத்த வருஷம் 8% growth. அப்போ கொஞ்சம் டபுள் ஆக்கிற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும்னா எஃபிஷியன்சியாக இருக்கணும். அப்போ இந்த இன்எஃபிஷியன்சி ஒர்க்கரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம்ல, அதனால என்ன இம்பாக்ட் ஏற்பட போகுது அப்படின்றது ஃபியூச்சர் தான்.